எங்கள் மகிமையும் மகத்துவம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களில் இருக்கிற மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாகவும் நாங்கள் அனுபவிக்கும்படியாகவும் மகிமையுள்ள ஒரு சாட்சியாக வாழும்படியாகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரமாய் நம் மத்தியில் வெளிப்பட போகும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையும் நன்மையும் பெருகுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த காலங்களிலே விசுவாசத்தை குறித்து அதிகமாய் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகணும். அற்ப விசுவாசம், சொல்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், அந்த அற்ப விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து பெரிய விசுவாசத்திற்கு வரணும். பெரிய விசுவாசத்திலிருந்து வளர்ந்து வந்து கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு மார்வலஸ் ஃபெய்த், நமக்குள்ள ஒரு ஆச்சரியமா, அவர் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நம்மிலே விசுவாசம் பெருகணும். அதை விட மேலாக மேன்மையான ஒரு எக்ஸலண்ட் ஃபெய்த், ஆமேன், மேன்மையான பெட்டர் ஃபெய்த், நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு விசுவாசம் உண்டாகணும். இந்த விசுவாசத்தின் கடைசி படியில் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபடி நாமும் பறந்துயர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நான் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானம் பெருகும் என்று 2 பேதுரு, அதான் 2 பத்ரோஸ் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் கடந்த நாளில் சிந்தித்தது தான். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு அதில் எழுதியிருக்கிற கிருபையை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். அந்த கிருபையை அனுபவிப்பது எப்படி என்று நாம் பார்க்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, நேற்றானாலும் சரி, இன்றையானாலும் சரி, நாளை ஆனாலும் சரி, கிருபை தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம். என்னதுங்க? கிருபா, கிருபா, கிருப, 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 கிருப. கோடிக்கணக்கான முறை சொல்லலாம். இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தங்கள் ஏராளம் உண்டு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு கிருபையானது அர்த்தமுள்ள ஒரு வாக்காகும். கிருபை என்று சொல்லப்படுகிறது. நம்மால் விளக்க முடியாத அவ்வளவு காரியங்களை கிருபையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இன்னைக்கு கிருபைங்கிற ஒரு வார்த்தையில் இந்த கிருபையை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டால், இந்த கிருபையை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டால், இக்கிருபையில் மாத்திரம் நம்மளை ஆசிரியிக்கும் எங்கில் ஒரிக்கலும் பராஜயப்படுகையில்லை. ஒரு நாளும் நீ தோற்று போக மாட்டீர்கள். கிருபையை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்வோமானால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய். ஒவ்வொரு நாளும். ஏன் தெரியுமா? நம்முடைய நீதி மாறலாம். இன்னைக்கு நல்ல நீதி உடையவர்களுக்கெல்லாம் நாளைக்கு நம்முடைய நீதி குறையலாம். நம்முடைய பரிசுத்தம் மாறலாம், நம்முடைய உண்மை மாறலாம், நம்முடைய பக்தி மாறலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையோ மாறாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகள் மாறலாம், நம்முடைய அன்பு மாறலாம். நமக்கு கொஞ்சம் கடிந்து கொள்ளுகிற மாதிரி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு ஆராதனையே கூட கொஞ்சம் சிலர் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது, மாறாது, மாறாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாம். இது கிருபையை பற்றி 10 வாரம் பிரசங்கம் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் அது அப்படி போய்கிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு தலைப்பு அதனால தான் நான் கொடுத்து இருக்கிறேன், கிருபையை சார்ந்து கொள், ஜெயம் பெறுவாய். இந்த கிருபை மட்டும், அதை நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய எல்லா பக்தியும், காணிக்கைகளும், உபவாசமும், ஜெபமும், பரிசுத்தமும், நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டும் எல்லாம் மாறலாம். ஆனால் நம்மை அழைத்தவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது.
அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், கிருபையை பிடித்து கொள்ளணும். அதுக்கு ஒரு வார்த்தை முதல்ல வாசித்து விடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அத்தியாயம் 10 ஏசாயா பிரவாചകന്റെ புஸ்தகம் 54 அத்தியாயத்திൻ്റെ 10 ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்காய் நாம் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்னார். அதுபோல தான் நம்ம பவுல் அப்போஸ்தலனை பார்த்து அவர் 2 கொரிந்தியர்ல ஒரு அதிகாரத்தில் இப்படி சொன்னார். என்ன மலையாளத்தில் പർവ്വതങ്ങൾ മാറിപ്പോകും, കുന്നുകൾ നീങ്ങിപ്പോകും, എങ്കിലും എന്റെ ദയ നിന്നെ വിട്ടു മാറുകയില്ല, എന്റെ സമാധാന നിയമം നീങ്ങിപ്പോകുമില്ല എന്ന് നിന്നോട് കരുണയുള്ള യഹോവ അരുളി ചെയ്യുന്നു. Praise the Lord. அதே தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து கர்த்தர் சொன்னார், மகனே உன்னுடைய பரிசுத்தம் போதுமோ போதாது அது பிரச்சனை இல்லை, உன்னுடைய விசுவாசம் போதுமா போதாது அது பிரச்சனை இல்லை, உங்களுடைய நீதி உண்மையா போதுமா போதாதா பிரச்சனை இல்லை. பவுல் சொன்னார், என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கு. ஆமென். அதனால தான் கர்த்தரே சொன்னார் 2 கொரிந்தியர் 12 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனத்திற்காக கரங்களை தட்டி என் கிருபை உனக்கு. ஆமென். அப்ப இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் போதுமானது கர்த்தருடைய கிருபை. இது சில இடங்களில் தயைன்னு வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. மலையாளத்தில் தெய்வத்தின் கர்த்தாவின் தயா. பிரைஸ் அல்ல. காருண்யம், இதற்கு இன்னொரு வார்த்தை என்னதுங்க? காருண்யம். இன்னொரு வார்த்தை மகா இரக்கங்கள். இரக்கங்கள் அதெல்லாம் இதை ஒட்டி வருகிற வார்த்தைகள் தான். ஆனால் கிருபைக்கு இங்கிலீஷில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பேருங்க? கிரேஸ். என்னதுங்க? ஆமாம், நிறைய பேர் வச்சுக்கிடுவோம்ல. ஆமாம், கிரேசி, கிரேஸ், கிரேஸ் அம்மா, கிரேசன். ஆண்கள் அதை அப்படியே சேர்த்து கிரேசன் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் இன்னும் பேர் இருக்கு, லவ்விங் கைண்ட்னஸ். என்னதுங்க? லவ்விங் கைண்ட்னஸ். அதாவது தேவனுடைய அன்பும் தயவும் சேர்ந்தது தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு அதாவா தகுதின்னு പറഞ്ഞാൽ കഴിവില്ലാത്തവർക്ക് അല്ലെങ്കിൽ പ്രാപ്തി ഇല്ലാത്തവർക്ക്, ക്വാളിഫിക്കേഷൻ ഇല്ലാത്തവർക്കും നമ്മുടെ കർത്താവാം ദൈവം കാണിക്കുന്ന സ്നേഹവും ദയവും ചേർന്നതാണ് കൃപ. தகுதியில்லாத நமக்கு, நம்ம எங்கேயோ பிறந்த எப்படியோ வளர்ந்து எங்கேயோ இருந்தோம், தகுதி இல்லாத நமக்கு தேவன் காட்டுகிற அன்பும் தயவும் சேர்ந்தது தான் அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை சார்ந்து கொள்ளணும், இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனால தான் சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றார், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஞானவான்கள் இந்த நாட்களில் அந்த கிருபையை முதல்ல நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா, 1-2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பார்? கிருபையை கொடுக்கிறார். அது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஸ்தோத்திரத்தினால அவருடைய கிருபை பெருகும். அப்படியானால் இதெல்லாம் விட இன்னொரு காரியம் உண்டு. இன்னொரு காரியம் உண்டு. கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லிட்டார், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். இந்த கிருபை நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளை போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை. தாழ்மையாக இருந்தும் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அதிகமாய் பயப்பட கர்த்தருடைய கிருபை காருண்யம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. காலைதோறும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் தானாகவே சிலருக்கு கிருபையை, அது ஏன்னு தெரியல, அவர் தானாகவே கிருபையை பெருக பண்ணுகிறார்.
அல்லேலூயா. அவருடைய கிருபை தானாகவே சிலர் மேல் வந்து இறங்குகிறது. இப்படிப்பட்ட கிருபையை பெற்றவர்கள் தாங்க அதிகமான பாக்கியவான்கள். அவங்க வாழ்க்கையில் பார்த்தா தகுதியே இருக்காது, ஒரு கழிவும் இல்லை. ஆனால் அவருடைய கிருபை அவர்கள் மேல் இருப்பதினாலே அவர்கள் மகா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே அனுபவித்து இருப்பார்கள், இன்றைக்கும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவுமா இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு கிருபை, நம்முடைய குடும்பத்திற்கு கிருபை, நம்முடைய மக்களுக்கு கிருபை, மக்களுடைய மக்களுக்கு கிருபை, நம்முடைய ஊழியத்திற்கு கிருபை, கிருபை எல்லைகளை பாதுகாப்பது கிருபை. இந்த கிருபையில் இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஒன்று மாத்திரம் நிச்சயம், கிருபையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தோல்வி இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் உங்கள் மேல் நிறைந்து இருக்குமானால், அவர் நம்மேல் மனதுருகுவார் ஆனால், அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் நம்மை நிரப்பும் ஆனால், நிச்சயமாய் நீ வாழ்க்கையிலே தோற்று போகவே மாட்டாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அதிகமாக கர்த்தாவே கிருபையாயிரும், 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 கிருபையாயிரும். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்களேன், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற சில களிகள் தான். சங்கீதக்காரன் சங்கீதம் 52:8 படித்து பாருங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்க. சங்கீர்த்தனம் 52:8, மாமே மாய்க்கா, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை എന്നേക്ക് നമ്പി இருக்கிறேன். ഞാനോ ദൈവത്തിന്റെ ആലയത്തിങ്കിൽ തഴച്ചിരിക്കുന്ന ഒലിവ് വൃക്ഷം പോലെയാകുന്നു. ഞാൻ ദൈവത്തിന്റെ ദയയിൽ എന്നും എന്നേക്കും ആശ്രയിക്കുന്നു. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்றேன், நம்முடைய பக்தி மாறலாம், ஜெபம் மாறலாம், உபவாசம் மாறலாம், உண்மை மாறலாம். பல நேரங்களிலே நம்ம சில நாளைக்கு நல்ல பைபிள் படிப்போம், சில நாள் படிக்காமல் போகலாம், சில மாதங்கள் நல்லா கொடுப்போம், சில நேரம் கொடுக்காமல் போகலாம், சில நேரம் நம்ம நீதியாக இருக்கலாம், சில நேரம் நீதி தவறலாம், உண்மை தவறலாம், பரிசுத்தத்தில் குறையலாம். ஆனால் மலைகளே விலகினாலும் அவருடைய கிருபை மாறாது. அல்லேலூயா. கிருபையை பிடிச்சிக்கணும். அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் உம் தேவனுடைய கிருபையை என்னென்னைக்கும் நம்பி இருக்கிறேன். ഞാൻ കർത്താവിന്റെ ദയയിൽ എന്നും എന്നേക്കും ആശ്രയിക്കുന്നു. ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் எந்திரிச்சு உட்கார்ந்து, கர்த்தாவே இந்த காலையில் இந்த நாள் முழுவதும் என் மேல் கிருபையாயிரும், என் குடும்பத்தின் மேல் கிருபையாயிரும், எங்கள் வேலையின் மேல் கிருபையாயிரும், எங்கள் ஊழியர்களின் மேல், எங்கள் ஊழியக்காரர்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் ஊழியத்தின் எல்லைகளின் மேல் கிருபையாயிரும், எங்கள் பிள்ளைகளின் மேல் கிருபையாயிரும்னு ஒரு 5 நிமிஷம் அந்த கிருபை 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 கிருபைன்னு சொல்லி பாருங்களேன். அந்த நாள் முழுவதும் ஜெயம் நிச்சயம். ஏன் தெரியுமா? நம்முடைய நான் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்பி போகிறத விட நான் அவர் கிருபையை நம்புவேனாக. அவர் கிருபையை நம்பி இருந்தால், குறைவுகள் இருந்தாலும் தேவன் கிருபையினாலே நம்மை சத்துருக்களின் கையில் ஒப்புக்கூடாதபடி நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய காருண்யம், அவருடைய தயை மகா பெரியது, மகா ஆழமானது. அவர் கிருபையில் ஐசுல்யம் உள்ள கர்த்தராயிருக்கிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்க? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பனன். கிருபையில் எவ்வளவு வேணாலும் ஒரு கிருபையை பெருக பண்ணுகிறார். அதற்காக நம்ம பாவத்தில் எல்லாம் போய்கிட்டே இருந்தால் கிருபை விலகலாம். கிருபை விலகல. நான் துணிகரமாய் பாவம் செய்வேனானால் அந்த கிருபையை நம்மை விட்டு அவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அதனால தான் கிருபையை பிடிச்சுக்கிடணும், கிருபையை சார்ந்து கொள்ளணும், கிருபை நம்மை விட்டு விலகாதபடி காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்கிறாங்க, சிலர் இப்போ கிருபை கிரேஸ் மினிஸ்ட்ரி, நான் ஏற்கனவே சொல்கிறேன், கிருபையின் ஊழியம்னு ஒரு விதமான ஊழியம் பெருகி கொண்டு இருக்கிறது. அது நீ என்ன தப்பு பண்ணாலும் அவர் கிருபை உள்ளவர். நீ என்ன நேற்று செஞ்சாலும், இன்னைக்கு செஞ்சாலும், நாளைக்கு செஞ்சாலும் எல்லா பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்திட்டார். அதனால் நீ தைரியமாக எந்த பாவத்தையும் செய்யலாம், நீ நரகத்துக்கு போக மாட்டேன்னு பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நல்ல கவனமாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். கிருபை உண்டு தான், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் தான். ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்கள், அந்த கிருபையை விருதாவாக்கியால்
அவன் தயையை கிருபையை நம்ம போக்கடிப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை போக்கடிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. கிருபையை விருதாவாக்குகிறவர்கள் உண்டு. கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. ஏதோ நம்மை அறியாமல் சில நேரங்களில் நம்மை குறைவுபடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் கிருபையினால் நம்மை தாங்குகிறார். கிருபை தான் நமக்கு நிறைய இருக்குதே, என்ன செஞ்சாலும் கிருபை இருக்கேன்னு நீ நினைத்து பாவம் செய்வாயானால் அந்த கிருபை உன்னை விட்டு விலகும். நீ துணிகரமானவர்களாய் மாறுவீர்கள். அதனால தான் அருமையான பிள்ளைகளே, இந்த கிருபையினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளணும். அது சரியாக புரிந்து கொள்ளணும். சரியா? ஆமாம். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நிருபங்கள், அதாவது லேகனங்கள், எபிஸ்டல்ஸ், ஒவ்வொரு நிருபங்கள்லையும் ஆரம்பிக்கும் போதும் பவுல் அப்போஸ்தலன் கிருபையை பெருகுவதாகன்னு வாழ்த்துவார். அந்த நிருபங்கள் முடியும் போதும் கிருபை உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவார். 1-2 வேத பாகத்தை மாத்திரம் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் ரோமர் 1:3 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கிடவுதுன்னு சொல்லுவார். அதே ரோமர் கடைசியில் 16:24 நீங்கள் படித்து பாருங்கள், கிருபை உங்களோடு கூட இருப்பதாகன்னு சொல்லுவார். அப்போ அந்த லெட்டரை, அந்த நிருபத்தை, அந்த லேகனத்தை, அந்த எபிஸ்டல்ஸை கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிக்கிறார். அதாவது ரோமர் 1:3, ரோமர் 16:24, அடுத்து 1 கொரிந்தியர் 1:3, 1 கொரிந்தியர் 16:23, 1 கொரிந்தியர் 1:3 எழுதிக்கணும், 1 கொரிந்தியர் 16:23, அடுத்து 2 கொரிந்தியர் 1:2, 2 கொரிந்தியர் 13:14, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் கிருபையை பற்றி கர்த்தர் கிருபையினால் நம்மளை வாழ்த்துவார் பவுல். அதே போல் 2 கொரிந்தியர் 13:14 கடைசியாக முடிக்கும் போதும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக பெருகுவதாக அப்படிம்பார். ஆமேன். அதை போல் நான் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிடுறேன். வெளிப்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் என்ன படிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:5 படிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 நீங்கள் படித்து பாருங்கள். கிருபையிலே ஆரம்பிக்கிறார் அந்த வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு கடைசி மலையாளத்தில் ஒன்று ஆயிடுச்சோ, വിശ്വസ്ത സാക്ഷിയും മരിച്ചവരിൽ ആദ്യജാതനും ഭൂരാജാക്കന്മാർക്ക് അധിപതിയുമായ യേശു ക്രിസ്തുവിങ്കിൽ നിന്നും നിങ്ങൾക്ക് കൃപയും സമാധാനവും ഉണ്ടാകട്ടെ. அப்புறம் 22-21 எல்லாரும் படிங்க. வசனத்தினுடைய கடைசி, பைபிளுடைய கடைசி வசனத்தை எல்லாரும் படிங்க. ரெவலேஷன் 20-21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியுமானால் அந்த மனுஷனே, அந்த மனுஷிய உண்மையான பாக்கியவதி, உண்மையான பாக்கியவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது கிருபை யார் மூலமாக வெளிப்பட்டது தெரியுமா? ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. யோகன்னான் 1:14 சோத்ரா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். படிங்க, அது பகுதி படிச்சா போதும். മോശെ മുഖാന്തരം ലഭിച്ചു, കൃപയും സത്യവും യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം വന്നു. ஆமென். கிருபையும் சத்தியமும் யார் மூலமா வந்ததா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்தது. அதனால தான் கிருபையின் தேவனை நாம் பிடித்து கொண்டோம். அப்போ நம்ம ஆராதிக்கிறது கிருபையின் தேவன். கிருபையினால் அவர் நம்மை, இனி என்னெல்லாம் 1-2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த கிருபை நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தரும். இந்த கிருபை நிச்சயம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு, ஆமாம், அந்த கிருபை வேணும்னா எப்பவும் இருதயத்தில் ஒரு தெய்வ பயத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிறைஞ்சிருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அவர் கிருபைக்காக அவரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு மேலெல்லாம் தேவன் சிலருக்கு சில ஸ்பெஷல் கிருபையை கொடுப்பார்.
அது நீங்கள் அந்த கிருபையை நம்பியே வாழ 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 வாழ, கர்த்தாவே உம்முடைய கிருபை மாத்திரம், என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய உண்மை அல்ல, என்னுடைய காணிக்கை அல்ல, என்னுடைய உபவாசம் அல்ல, என்னுடைய உத்தமம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வைராக்கியம் அல்ல, இது எல்லாவற்றிற்கும் உம்முடைய கிருபையே மேலானது. ஒவ்வொரு காரியத்திற்கு நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயத்தின் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் நான் செஞ்சாலும் இது நான் அல்ல, தேவனுடைய கிருபை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். எதனால் இருக்கிறேன்னு சொல்லுங்க? கிருபையினால் இருக்கிறேன். என் பலத்தினால் அல்ல, நீதியினால் அல்ல, பரிசுத்தத்தினால் அல்ல, ஜபத்தில் அல்ல, கிருபையில் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் என்ன செய்யலை? விருதாவாக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அல்லேலூயா. എങ്കിലും ഞാൻ ആകുന്നത് ദൈവ കൃപയാൽ ആകുന്നു. എന്നോടുള്ള അവന്റെ കൃപ വ്യർത്ഥമായതുമില്ല. അവരെല്ലാവരെക്കാളും ഞാൻ അത്യന്തം അധ്വാനിച്ചിരിക്കുന്നു. എന്നാൽ ഞാനല്ല, എന്നോട് കൂടെ ഉള്ള ദൈവ കൃപയത്ര. நம்ம இப்ப இருக்கிறதே எதுல தான் இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க வந்தது எதுல தான் வந்திருக்கீங்க? கிருபையில தான் வந்திருக்கீங்க. சோத்ரம். நீங்க இன்னைக்கு பிரயாசப்பட்டீங்கல்ல, அத்வானிச்சது, இன்னைக்கு வேலை செஞ்சீங்களே, அதுவும் எதில் தான் செஞ்சீங்களா? அவருடைய கிருபையில் தான். இனி திரும்ப போகிறதும் அவருடைய கிருபையில் தான். இனியும் நீங்கள் வேலை செய்ய போகிறதும் அவருடைய கிருபையில் தான். இனியும் நீ சுகமாக வரப்போகிறதும் அவருடைய கிருபையில் தான். நீங்கள் பிரயாசப்பட்டு தேவனுக்காக ஜெபித்தாலும் கொடுத்தாலும் அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி கொஞ்சம் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே நான் அல்ல, உங்கள் கிருபை. அதனால தான் பாட்டுகள், நீங்கள் கானங்கள், இப்போ இந்த பாட்டு புஸ்தகம் பாருங்கள், இந்த கிருபையை குறித்து பாடுகிற பாடல் எல்லாம் கொஞ்சம் இனிமையாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசுவாசமாக இருக்கும். கிருபா, கர்த்தாவின் தயையை குறித்து, பிரைஸ் தி லார்ட், கிருபையே கிருபையே அப்படின்னு சொன்னாலே, அந்த கிருபையை பற்றி பாடும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். தெரியுமா? எனக்கு ஒரு கிருபையுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு, ஒரு கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உண்டு. நின்மகா கிருபைக்காய் നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും നിൻ മകാ കൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും കിരുബയേ കിരുബയേ மாறாதே நல்ல கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே. 1-2 காரியத்தை மாத்திரம் அந்த கிருபையில் நமக்கு என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாவது, அவருடைய கிருபை தான் நம்மை ரட்சித்தது. 1-2 ஆசீர்வாதங்களை பாயிண்ட் நம்பர் 1 படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதிய லேகனம் 2ஆம் அத்தியாயத்தின் 8ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. കൃപയാലല്ലോ നിങ്ങൾ വിശ്വാസം മൂലം രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. അതിന് നിങ്ങൾ കാരണമല്ല, ദൈവത്തിന്റെ ദാനമത്രേയാകുന്നു. ഇതിൽ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் நிறைய ஆயிரும். ஒன்று யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இங்கே வந்தோம், நான் எப்படி இங்கே வந்தேன் சில நேரம் யோசித்து பார்ப்பேன். நான் என்ன தகுதி இருந்தது கர்த்தர் என்னை மட்டும் பரலோகத்துக்கு பேர் எழுதுறதுக்கு என் குடும்பத்தில்? ஒன்று யோசித்து பாருங்க. எங்கேயோ பிறந்தோம், என்னத்தையோ ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படியோ போய்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவருடைய கிருபை நம்மை தேடி வந்தது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தேடி வந்தது. அதுக்கு நம்ம எந்த
அந்த அளவுக்கும் இது உங்களால் உண்டானதல்ல. இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பது உங்களால் உண்டானது, உங்கள் தாத்தா பாட்டியினால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய கிருபையினால் உண்டான ஈவு. இதையே நிறைய பேர் இன்றைக்கி வீணாக்குறாங்க. இந்த ரட்சிப்பை இன்றைக்கி நிறைய பேர் வேண்டான்னு பின்மாற்றத்தில் போய்கிட்டு இருக்கிறவங்க உண்டு, விட்டுட்டு போனவங்க உண்டு, நிறைய காரியத்தில் சாபத்தில் போய்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. அதான் கிருபையை போக்கடிக்கிறவர்கள், விருதாவாக்குகிறவர்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை தேடி வந்து நமக்கு இந்த இயேசுவை தேடணும்னு சொல்லி ஒரு வாசலை திறந்து யாரையோ ஒருத்தனை அனுப்பி நமக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி, இல்லைன்னா யார் மூலமாக ஒரு நல்ல சபையை காட்டி கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நம்மளை ரட்சித்து எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இன்னைக்கு கண்ணை மூடுனா பரலோகத்துக்கு போயிடலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீங்க இருந்த சூழ்நிலையெல்லாம் ஒன்று யோசித்து பாருங்க. உங்க ரகசிய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு பாவத்தில் இருந்தீங்க, எவ்வளவு அகங்காரத்தில் இருந்தோம், எவ்வளவு திமிரில் இருந்தோம், நினைச்ச நேரமில் என்னென்ன பாவம் செஞ்சோம், எப்படிலாம் நடந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னையும் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறாரா? என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதே, எனக்கும் நரகத்திலிருந்து தண்டனை விடுவித்தாரே. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அந்த கிருபை அடங்கி இருக்குங்க. ஆமாங்க. இல்லைமோ நம்ம ஏதோ நம்முடைய முற்பதாக்கள் செஞ்ச நல்ல கிரியைகளின் நிமித்தம், நீதி பிரவர்த்திகளின் நிமித்தம், உண்மை நிமித்தம் அல்ல. அவருடைய கிருபை ஏதோ உங்கள் மேலே இறங்கிச்சு மக்களே, ஏதோ உங்கள் மேலே அவருடைய கிருபை இறங்கிச்சு. என் மகன் என் மகா நரகத்துக்கு போகக்கூடாது, நான் அவளை எப்படியாவது ரட்சிப்பேன்னு சொல்லி எங்கேயோ இருந்த, எப்படியோ இருந்த, தகுதி இல்லாமல் இருந்த உன்னை தேடி யாரையோ ஒரு ஆள் அனுப்பினார், ஏதோ ஒரு வார்த்தை வந்தது. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த கிருபையை நீ வீணடிக்க இருப்பாயானால் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்திலே பங்கடைவாய். தயவு செய்து மறந்துடாதீங்க. தயவுசெய்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிருபைக்கு பங்காளிகளாக இல்லை. நம்மளோ நீங்கள் பிடித்து கொண்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கிருபையை வீணாக்காதபடி ஓடிக்கொண்டே இருங்கள். அப்போ முதலாவது நமக்கு தேவை நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு இருந்து இன்னைக்கு வந்து மரணத்தை ஜெயிச்சு பாதாளத்தை ஜெயித்து நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் என்னென்னலாமும் நமக்குள்ளே இருந்துச்சு. சொன்னால் அருவருப்பாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் யோசித்து பார்த்தா நமக்கு அருவருப்பாக இருக்கும். அதையெல்லாம் கழுவி அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்தது அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தயவு செய்து விட்டுறாதீங்க மக்களே, அந்த கிருபையை பிடிச்சிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவரோடு கூட நித்தியமாய் வாழப் போகிறோம். அல்லேலூயா. அடுத்தது ரெண்டாவது, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பே அவருடைய கிருபை தாங்க. இந்த உலகத்தில் நமக்கு வேற யாரும் கிடையாது. நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் அவர் ஒருத்தர் தான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நாங்கள் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. நம்ம போகும்போதும் பாதுகாக்கிறது அவர் தான், வரும்போதும் பாதுகாக்கிறவர் அவர் தான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் அவர் தான், சத்துருக்களை நிர்மூலமாக்கி சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது அவர் தான், நம்முடைய ஊழியங்களையும் அதன் எல்லைகளையும் குடும்பங்களையும் பாதுகாக்கிறது அவர் தான். எல்லாமே அந்த கிருபை தாங்க, அந்த கிருபையில் தாங்க. நம்ம அநேக நேரம் அவர் விட்டு தூரம் போனாலும் 1-2 வசனங்களை வேகமாக படித்து பாருங்களேன். முதலாவது, தேவன் இந்த உலகத்தை முதலாவது வெள்ளத்தினால் அழிக்க நினைத்தார், ஜலப்பிரளயத்தினால். அப்போ ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். எப்படி தெரியுமா? ஆதியாகமம், உல்பத்தி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8 படிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். യഹോവ അരുൾ ചെയ്തു, എന്നാൽ നോഹയ്ക്ക് യഹോവയുടെ കൃപ ലഭിച്ചു. Praise the Lord. நல்ல கவனிங்க. உலகத்தை ஃபுல்லா நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், ஆமென், நோவாவை ரட்சித்தது எது தெரியுமா? அவருடைய கிருபை. நோவா குடும்பம் அழியாம பாதுகாத்தது எது தெரியுமா? அவருடைய கிருபை. நோவாவுக்கு ஒரு பெட்டகம், ஒரு பேழை, ஒரு கப்பலை கட்டுறதுக்கு உதவி செய்தது எது தெரியுமா? அவருடைய கிருபை. அந்த கட்டி முடிக்கிற வரைக்கும் மழை பூமியில் பெய்யாமல் இருந்தது எது, தடுத்தது எது தெரியுமா? அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அந்த கட்டி முடித்து 1 வருஷ காலம் தண்ணீரிலே அந்த பேழை வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்த போதும் அந்த பெட்டகத்தை, அந்த பேழை, அந்த கப்பலை பாதுகாத்தது எது தெரியுமா? அவருடைய கிருபை. மக்களே, இந்த உலகத்தில் என்ன ஜலப்பிரளயம் வந்தாலும், என்ன பூமி எதிர்ச்சி வந்தாலும், என்ன ஆக்சிடென்ட்கள் நடந்தாலும், என்ன ஆபத்துகளும் துஷ்ட மிருகங்கள் வந்தாலும், நீ எல்லா அழிவு நின்றும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா அவர் கிருபை உனக்கு போதுமானது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆக பயப்படாதீங்க. அது மழையோ வெயிலோ, பூமி எதிர்ச்சியோ பூகம்பமோ, யுத்தமோ ஆக்சிடென்ட்டோ, துஷ்ட மிருகங்களோ துஷ்ட மனிதர்களோ, எல்லாருடைய கண்களுக்கும் நம்மை பாதுகாப்பதும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்து கொண்டிருப்பது நம்மேல் வைத்த அவருடைய கிருபையே. அல்லேலூயா. நமக்கு ஒரு பலனும் இல்லை. அவர் கிருபையா இருக்கிறதுனால தான் சத்துருக்களை நிர்மூலமாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் வேகமாக ஷார்ட்டாக ஒன்று படித்து பார்ப்போமா? நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. அப்புறம் நீங்கள் லோத்தை எடுத்து படித்து பாருங்க. 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் அதாவது உற்பத்தி 19:19 19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சோதோம் கொமோரா சோபாருங்கிற பட்டணத்தை எல்லாம் கர்த்தர் அக்கினியினால் அழிச்சார், கந்தகத்தினால் அழிச்சார், பாவம் பெருகி அழிச்சார். ஆனால் அந்த லோத்து ஒருத்தர் இருந்தார் பாருங்க. பெரிய ஒன்றும் பரிசுத்தமுள்ள குடும்பம்லாம் கிடையாதுங்க. ஏதோ கொஞ்சம் நீதிமானாக இருந்தார். அந்த வீட்டில் ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பு தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த கிருபை லோத்துக்கு கிடைத்தது. உமது கண்களில் உமது அடியேனுக்கு, லோத்து சொல்றாரு தூதர்களை பார்த்து, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அல்லேலூயா. என்னால் ஓட முடியாதியா, தீங்கி என்ன தொடரும், அந்த மலை வரைக்கும் போக முடியாது, இந்த பட்டணத்து பக்கத்து ஊருக்கு சோவாருக்காவது போயிடுறேங்க, அங்கேயும் போன்னு கிருபையை കാട്ടിனார். വായിച്ചേ. അങ്ങനെയല്ല കർത്താവേ, നിനക്ക് അടിയാനോട് കൃപ തോന്നിയല്ലോ. എന്റെ ജീവനെ രക്ഷിപ്പാൻ എനിക്ക് വലിയ കൃപ നീ കാണിച്ചിരിക്കുന്നു. ആമേൻ. മതി. എൻ്റെ ജീവനെ രക്ഷിപ്പാൻ നീ വലിയ കൃപ കാണിച്ചിരിക്കുന്നു. நம்ம எப்போவோ சாக வேண்டியவங்க. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள்லாம் வந்தது, கொரோனாக்கள் எல்லாம் கடந்து வந்தது, விபத்துகள் உண்டானது, பல சம்பவங்கள் வந்தது. எத்தனையோ சத்துருக்கள் நம்மளை அறியாமலே நம்ம மேலே கை வைக்கலாம் தீர்மானிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை சத்துருக்களின் கையிலிருந்தும் அழிவினின்றும் நாசத்திலிருந்து நம்ம ரட்சித்து வருகிற கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? தண்டனைகளிலிருந்து நம்மை காத்து ஊரே உலகமே அழியும் போதும் கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அதற்காய் நாம் கர்த்தருக்கு எப்பொழுது நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நினைச்சுக்கங்க. அதை சில நேரம் சொல்லுவோம், எப்பா ஒரு செகண்ட் தான், எப்படியோ காலை எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்ற பத்தியா. ஒரு செகண்ட் தான், பாத்ரூம்ல அப்படி மல்லாக்க விழப்போறேன், கையை வச்சு தடுத்துக்கிட்டேன். நீ இல்ல மக்களே, அது கிருபை. ஒரு செகண்ட் தான், இல்லைன்னா வந்து தூக்கிட்டு போயிருப்பான் என்ன அந்த வண்டிக்காரன். அந்த ஒரு செகண்டு அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருந்தது. அல்லேலூயா. ஒரு செகண்டு தான். ஐசியூ வார்டு போகணும், முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு அவருடைய கிருபை நம்மை சௌக்கியமாயிற்று. ஆனால் சிலருக்கு ஏன் அந்த கிருபை கிடைக்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? சிலர் நம்ம இந்த பூமி வீட்டில் கடந்து போயிட்டாங்க. நிறைய பேர் அடிக்கடி ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். பாவம் செய்யாத, குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, புகைக்காத, குடிக்காத அப்படின்னு சொல்லியும், மூக்குப்பொடி போடாத, உன் சரீரத்தை கெடுக்காதன்னு சொல்லியும், சிலர் எத்தனை வருஷம் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தாலும், வார்னிங் கொடுத்தாலும் அவர்கள் அதை கண்ணியமாக்குறதே இல்லை. அது ஒரு பெரிய காரியமாக நினைக்கிறது இல்லை. குடித்தவன்லாம் செத்தா போனான், புகைச்சவெல்லாம் செத்தா போனான், மூக்குப்பொடி போட்டவன்லாம் செத்தா போனான், விபச்சாரம் பண்ணவெல்லாம் செத்தா போனான் அப்படின்னு பாவத்திலேயே பெருமை பாராட்டுகிறவர்கள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். பாவத்தோட விளையாடுறாங்க நிறைய பேருக்கு. டே குடிக்காதன்னு சில பிள்ளைகளெல்லாம், பையங்களெல்லாம் இன்னைக்கு சொல்லி பாருங்க.
சிறு பிராயத்திலே அவன் போதைப் பொருட்களுக்கும் மயக்க மருந்துகள் என்று போதைப் பொருட்கள் லாகிரி வஸ்துகளுக்கும் அடிமையாகி சீக்கிரம் பாருங்க கல்யாணம் முடிச்சு 4 வருஷத்தில் போயிடுவான். அவன் ஒய்ஃபு இளம் வயது விதவைகள் வருங்காலத்தில் ரொம்ப பெருகுவாங்க. இளம் விதவைகள் ரொம்ப பெருகுவாங்க. ஏன் தெரியுமா? இவன் கல்யாணத்துக்கு முன்னாலே இவன் உள்ள ஃபுல்லாக எலும்பு கூடு தான் இருக்கும். பூன்னா போயிடுவான், அவ்வளோதான், படுத்தா போயிடுவான். அப்போ அழுதுட்டுலாம் காரியம் கிடையாது. இப்போ அழுதுறணும், யாருக்காவது அழணும், உங்கள் பிள்ளைகளுக்காவது யாருக்காவது நீங்கள் அழணும், வீட்டுக்காரனுக்காக அழணும்னா எப்போவே அழுதுருங்க. இப்போ உயிரோடு இருக்கும்போதே அழுது அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்பீர்களாக. அல்லேலூயா. அவருடைய கிருபையும் கிடைக்காத நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் சிலருக்கு அது கிடைக்கப்படுவதில்லை. அதுபோல உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதும் கிருபையில் தாங்க. ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தது ஆபிரகாமனுடைய ஒரு பெரிய பரிசுத்தத்தினாலாம் அதிகமெல்லாம் கிடையாது. ஆபிரகாம் ஒன்றும் பெரிய உபவாச வீரன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆபிரகாமை அழைத்ததே, ஆபிரகாம தேவனை அழைக்கும் போதும் ஆபிரகாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அந்நிய தேசத்தில் யாரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தார்? ஆட்டுக்கு அக்கறையில் அந்நிய தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்நிய தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவர் அவருடைய கிருபை தேடி போய் அது 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தது. அழைத்த கிருபை அவருக்கு பிள்ளையை கொடுத்தது. பிள்ளையை கொடுத்த கிருபை அந்த பிள்ளைக்கு ஒரு விவாகத்தையும் கொடுத்தது. இதை அந்த வீட்டு வேலைக்காரனாகி எலியேசர் சொல்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 24:27, உல்பத்தி 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணிட்டு வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரி வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகும்போது நடந்த சம்பவம் வேலைக்காரன் கிருபையை பற்றி சொல்றாரு. வாய்ச்சு. എന്റെ യജമാനായ അബ്രഹാമിന്റെ ദൈവമായ യഹോവ വാഴ്ത്തപ്പെട്ടവൻ. അവൻ എന്റെ യജമാനോടുള്ള ദയയും വിശ്വസ്തതയും ഉപേക്ഷിച്ചിട്ടില്ല. ഈ യാത്രയിൽ യഹോവ എന്നെ എന്റെ യജമാനന്റെ സഹോദരന്മാരുടെ വീട്ടിലേക്ക് നടത്തി കൊണ്ടുവന്നല്ലോ എന്ന് പറഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഒരു ഹല്ലേലൂയ சொல்லுங்களேன். எங்கேயோ கிடந்த விக்கிரகத்தில் கிடந்த அந்நிய ஜாதிகளுக்குள் கிடந்த பாவத்தில் அந்தகாரத்தில் கிடந்த உன்னை தெரிந்து கொண்டு வந்தது அவருடைய கிருபை. உன்னை ரட்சித்து கொண்டு வந்தது அவருடைய கிருபை. உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது கிருபை, இனி கொடுக்க போவதும் கிருபை. அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பதும் அந்த பிள்ளைக்கு குடும்பத்தை கொடுப்பதும் கிருபை. அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை கொடுப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவதும் கர்த்தருடைய கிருபை. ஆபிரகாமனுடைய நீதியினால் அல்ல. எலியேசர் சொல்றாரு, ஆண்டவரே என் எஜமான நீ சீமானாக்கி வச்சிருக்கிறீரு. என் எஜமான யாரா இருக்கிறார்? சீமான். அப்படின்னா என்ன? பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். பிள்ளைய கொடுத்தது நீர், அவனுக்கு ஒரு மணப்பெண்ணை கொடுத்தது நீர் தான், ரெபேக்கால கொடுக்கறது நீர் தான். நேரம் நல்ல வீட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க. அப்ப நல்ல விவாகம் நடக்கிறதும் அவருடைய கிருபை. அந்த விவாகம் நடந்தவங்களுக்கு பிள்ளைகளை, ஈசாக்குக்கு பிள்ளைகளை கொடுப்பதும் அவருடைய கிருபை. அவர்களை விட்டு அந்த கிருபை விலகாதிருக்கும். அல்லேலூயா. அப்போ கிருபை நிறைய இருந்துச்சுன்னா தன்னாலே நிறைய அற்புதம் நடக்கும். அந்த கிருபை இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு ஐஸ்வர்யமே பெருகும். எங்கே ஒன்று என்னை திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை தான். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒன்று படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. நாம் அந்த கிருபையை புரிந்து கொள்வோமானால் கிருபையில் ஐஸ்வர்யம் உண்டு. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு இருக்கும் அது வார்த்தை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரியத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. கிருபை நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்குகிறது. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു സമ്പന്നനായിരുന്നിട്ടും അവന്റെ ദാരിദ്ര്യത്താൽ നിങ്ങൾ സമ്പന്നനാകേണ്ടതിന് നിങ്ങൾ നിമിത്തം ദരിദ്രനായി തീർന്ന കൃപ നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ. எனக்கு கொடுத்து கொடுத்து அவர் கல்வாரியிலே தரித்திரனை போல தொங்கினாராம். நல்ல கவனிங்க, யாரையும் தேவன் உன்னை மோசமான வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு அவர் தெரிந்து கொள்ளலை. கடன்காரனாக இருக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளலை.
தரித்திரியனாக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளலை, ஆகாரத்திற்கு கூட கஷ்டப்படுவதற்கு தெரிந்து கொள்ளலை. உன் தரித்திரியத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யவானாகும்படியாய் அவர் தரித்திரரானார். அந்த கிருபைக்கு நீங்கள் காரணக்கர்த்தாவா, அந்த கிருபைக்கு இது ஒரு கொஞ்சம் தகுதி உள்ளவர்களாக கொஞ்சமாக இருந்தீங்கன்னா அந்த கிருபை உங்களில் பெருக ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். துணிகரமாக பாவம் செய்யாமல் ஏதோ ஒன்று எப்பொழுதோ என்னமோ அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த கிருபை தான் நம்மை புழுதியிலிருந்து எடுக்கிறது, குப்பையிலிருந்து தூக்குகிறது, நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த கிருபை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த கிருபை தான் எங்கே போனாலும் நம்மளை பாதுகாக்குதுங்க. யோசேப்பு மனுஷன் எடுங்களேன். யோசேப்பு ஸ்தோத்திரம் குடும்பத்தை விட்டு ஆண்டவர் பிரித்து அப்படியே பல பாடுகளின் வழியாக நடத்தி ஸ்தோத்திரம் 33 ஆதியாகமம் 39 உல்பத்தியில் 39 21 அங்கே நீங்கள் படித்து பாருங்களேன். தகப்பன் வீட்டிலேருந்து பிரித்து வீட்டில் வேலைக்காரனாக இருந்தபோதும் கிருபை கூட இருந்துச்சு, ஜெயிலில் இருந்தபோதும் அவருடைய கிருபை கூட இருந்துச்சு, அந்த தேசத்தில் பிரைம் மினிஸ்டராக மாற்று வரைக்கும் அவர் கிருபை விட்டு விலகவில்லை. படிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? എന്നാൽ യഹോവ യോസേഫിനോട് കൂടെ ഇരുന്നു കാരാഗൃഹ പ്രമാണിക്ക് അവനോട് ദയ തോന്നിയ തക്കവണ്ണം അവന് കൃപ നൽകി. Praise the Lord. என்ன ஒரு அற்புதமான தேவன் இவர். நீ எந்த நெருக்கத்தில் போனாலும் பாவத்தை விட்டு விலகி ஓடு. யோசேப்பு ஒரு காரியம் மட்டும் செய்தார். தன்னை தேடி வந்த விபச்சார பாவத்தை விட்டு அவர் என்ன செய்தார்? விலகி ஓடினார். உங்களை தேடி வரும், ஆசையை காட்டும், இச்சையை காட்டும். 5 நிமிஷம் தானேங்கோ, சந்தோஷமா இருக்கலாங்கோ, நான் தானே வர்றேங்க, நான் தானே உனக்கிட்ட வர்றேன், நீயா வர தேடி வரும் மக்களே. ஆணோ பெண்ணோ அழிந்து விடாதபடி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி பயந்து ஓடின போது அது நிமித்தம் அவருக்கு கெட்ட பேர் வந்துச்சு. அந்த பாவத்தை செஞ்சிருந்தா அவர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார். அந்த விபச்சார பாவத்தை செஞ்சிருந்தா அவர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார். காராகரத்தில் போய் காணுக இல்லை, ஏன்னா நரகத்தில் போய் காணும், எவர்லாஸ்டிங் ஹெல். 13 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவருக்கு தெரியும் என் மகன் பரிசுத்தவான், கிருபை அவன் மேல் உண்டாயிருந்தது. அதனால தான் நேராக எங்கே கொண்டு போயிட்டார்? சிறைச்சாலையிலிருந்து நேரம் எங்கே கொண்டு போனார்? சிங்காசனத்திற்கு கொண்டு போன கர்த்தருடைய கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. நீ ஒரு நாளும் தரித்திரியத்தில் இருப்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கையும் சிங்காசனத்தில் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு மாத்திரம் ஜாக்கிரதையாய் நீ நடந்து கொள்வதற்கு எச்சரிக்கையாய் இருப்பாயானால் இதே பட்டணத்திலே, இதே தேசத்திலே, அல்லேலூயா, நீயோ உன் சந்ததிகளோ சிங்காசனத்தில் இருப்பதை நீங்கள் கண்டு துதிப்பீர்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ராஜ வாழ்க்கை வாழுவதை அவருடைய கிருபை நமக்கு நிரூபித்து காட்டும். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சிங்காசனமே எதில் கொடுக்கப்படுமா? ஏசாயா பிரவாச்சகன் புஸ்தகம் 16:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சிங்காசனமே எதனால கிடைக்குமான்னு தெரியுமா? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு God established kingdom by grace, by his loving kindness. Amen. അങ്ങനെ ദയയാൽ സിംഹാസനം സ്ഥിരമായി വരും. മതി. ദയയാൽ സിംഹാസനം സ്ഥിരമായി വരും. அதான் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதே. கர்த்தர் உனக்காக ஒரு சிங்காசனத்தை, ஒரு உயர்வை, உன் பிள்ளைகளுக்காக ஒரு சிங்காசனத்தை, நம் சந்ததிகளுக்காக ஒரு உயர்வை ஸ்தாபிப்பது கிருபையினால். ஆனால் விலகி ஓட வேண்டிய பாவத்துக்கு வாலிபிராயத்தில் என்ன செய்யணும்? வாலிபிராயத்தில் வயசானாலும் சரி, இப்போல்லாம் நீங்கள் பாவங்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. பாவங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். என்னம்மா? ஆமாம், வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் வரும், யூடியூப்பில் வரும், மிஸ்காலில் வரும், மெசேஜில் வரும், சாட்டிங்கில் வரும், இன்ஸ்டாகிராமில் வரும். அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது.
ஸ்டேட்டஸில் வரும், என்னது வருதோ எதில் வருதோ நாசமாக போகாதபடி உன்னை காத்து கொள்ளுவாயானால் இன்றைக்கு கீழே கிடக்கிற உன்னை கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கிருபையை மாத்திரம் விருதாவாக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கிருபையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஆமென். டோன்ட் வேஸ்ட் யுவர் கிரேஸ். விருதாவாக்கிடக்கூடாது. இனி எல்லாமே கிருபை தாங்க. நம்ம உண்டாக்கப்பட்டதிலிருந்து, பேர் வைக்கப்பட்டதிலிருந்து, பிறந்ததிலிருந்து, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், நித்திய ஜீவனில் போகிற வரைக்கும் என்னது தான்? கிருபை தாங்க. அதில் 1-2 மட்டும் சொன்னேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? எப்பவும் கிருபாசனத்தை விட்டு மாறிவிடக்கூடாது. கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிங்காசனத்திற்கு பேர் என்ன பேரா தெரியுமா? கிருபாசனம். கிருபை பிளஸ் ஆசனம். கிருபை என்கிற ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? கிருபாசனம். அதனால தான் அந்த இது எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறார் பாருங்களேன். எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறார் பாருங்க, 4:16. நம்ம எல்லாரும் படிக்கலாம். எபிரேயர் 4:16 எல்லாரும் எடுத்துக்கங்க. நீங்கள் அதை பிடிச்சிக்கங்க. அந்த கிருபாசனத்தை விட்டு மாறாதீங்க. அவர் பாதபீடத்தில் படுத்துருங்க. Hebrews 4:16 4:16 படிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். മലയാളത്തിനോട് വായിച്ചേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതുകൊണ്ട് കരുണ ലഭിപ്പാനും തൽസമയത്ത് സഹായത്തിനുള്ള കൃപ പ്രാപിപ്പാനുമായി നാം ധൈര്യത്തോട് കൃപാസനത്തിന് അടുത്ത് ചെല്ലുക. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிருபை நமக்கு எப்பவும் இருக்கணும்னா அவர் கிருபாசனம், அதாவது அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தை விட்டு மாறிடக்கூடாது. அவர் பாதவிடத்திலே நம்ம தஞ்சமாக இருக்கணும். அதான் அதிகமாக ஜெபத்தில் இருக்கணும். அவருடைய பாதபீடத்தில், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாருன்னா அவர் பாதபீடத்தில் காத்திருக்கிற மக்களாக இருக்கணும். இந்த கிருபை மாத்திரம் நமக்கு இருந்துச்சுன்னா, சில நேரங்கள் நாமோ நம்முடைய சந்ததிகளோ தவறுனா கூட அவர் சிட்சித்து சேர்த்து கொள்வார். கிருபை இல்லாதவர்களை அழித்து போடுவார். அதுக்கு சவுலும் தாவீதும் தான் அதுக்கு நல்ல உதாரணங்கள். சவுலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சார், தாவீதும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். ஆனால் சவுலை விட்டு தேவன் கிருபையை விலக்கினார். தாவீது தாழ்மையாக இருந்தபடினாலே சவுலுக்கிட்ட ஒரு அசுத்தாவிக்கு சவுலுக்கு இடம் கொடுத்தார். ஒரு துராத்மாவின் அவன் அவசரம் கொடுத்து போய் தன்னை ஜீவிதத்தில் துராத்மாவின் அவன் சலம் கொடுத்து ஒரு பிசாசு சவுலுக்குள்ளே வந்தது. ஆனால் தாவீதோ பாவம் செய்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் போய் சரணடைந்தார். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு விலகாமலும் இரும், நானோ உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். எடுத்து ஒரே அந்த ஒரு வசனத்தை மட்டும் கடைசியாக படிக்கலாம். இது 2 சாமுவேலில் இந்த சம்பவம் நடந்தது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 14 16 வரைக்கும் நம்ம வாசிக்கணும். 2 சாமுவேல் 7ஆம் அத்தியாயத்தில் 14 16 வரைக்கும். அங்கே தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிருபையை நான் தந்திருக்கிறேன். அது என்னன்னா, உன் பிள்ளை எனக்கு விரோதமாக தப்பு பண்ணான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். 15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபை விலக்கினது போல உன் குமாரனை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாய் ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இது கர்த்தர் நேரடியாக சொன்னது. മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ അവന് പിതാവും അവൻ എനിക്ക് പുത്രനുമായി ഇരിക്കും. അവൻ കുറ്റം ചെയ്താൽ ഞാൻ അവനെ മനുഷ്യരുടെ വടി കൊണ്ടും മനുഷ്യപുത്രന്മാരുടെ അടി കൊണ്ടും ശിക്ഷിക്കും. എങ്കിലും നിന്റെ മുമ്പിൽ നിന്ന് ഞാൻ തള്ളിക്കളഞ്ഞ ശൗലിങ്കൽ നിന്ന് ഞാൻ എന്റെ ദയ നീക്കിയതുപോലെ അത് അവങ്കൽ നിന്ന് നീങ്ങി പോകയില്ല. നിന്റെ ഗ്രഹവും നിന്റെ രാജ്യത്വം എന്റെ മുൻപാകെ എന്നേക്കും സ്ഥിരമായിരിക്കും. നിന്റെ സിംഹാസനവും എന്നേക്കും ഉറച്ചിരിക്കും. தமிழ்ல ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கு. எந்தே முன்பாக இருக்கிறது உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும்னு, அது எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கணும்னு இருக்கணும்.
அதில் ஒரு ஸ்பெல்லிங், அது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உனக்கு முன்பாக இல்லை, எனக்கு முன்பாக உன்னுடைய வீடு ஸ்திரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் என்னென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருப்பார்கள், ஸ்திரமாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்வு செழித்திருக்கும். ஆனால் அதற்கு கிருபை தேவை. அந்த கிருபை வேணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் பொழுதெல்லாம் அவரை விட்டு போகக்கூடாது. கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது உடனே சபையை விட்டு போவது உனக்கு கிருபை கிடைக்காது. சிட்சிக்கும் பொழுது எதுக்கு கடிந்து கொள்கிறோம், எதுக்கு உங்களை குற்றப்படுத்துகிறோம், எதுக்கு உங்களை எச்சரிக்கிறோம், ஏன் அதை செய்கிறோம்? அதனால் எங்களுக்கு என்ன கெட்ட பேர் தானே? ஏன் உங்கள் குடும்பத்திலேயோ நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ தப்பு பண்ணும்போது எச்சரிக்கிறோம்? அந்த எச்சரிப்புக்கு நீ அடங்கி நடந்தன்னா கிருபை உங்களை விட்டு விலகாது. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, இது இல்லைன்னா வேறு ஆராதனை இல்லையா? நிறைய இருக்குது மக்களே. இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம், ஆனால் கிருபை உனக்கு பின்னால் வராது. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சிட்சிக்கப்படும் பொழுதும், கண்டிக்கப்படும் பொழுதும், எச்சரிக்கப்படும் பொழுதும், எதற்கு இவன் சிட்சிக்கிறான், எதற்கு என்னை கண்டிக்கிறார்கள், எதற்காக என்னை சாசிக்கணும், எதற்காக എന്തുകൊണ്ട് இவர் என்னை சாசிக்கணும், சிக்ஷிக்கணும், ഞങ്ങളെ ദേഷ്യപ്പെടുത്തணும், ഞങ്ങളെ வேதனைப்படுத்தணும் ஒன்று ஆலோசிச்சு பார்க்கணும். எதுக்காக இவர் திட்டினாரு, எதுக்காக இந்த வசனம் நம்மளை திட்டுது, எதுக்காக நமக்கு இந்த சிக்ஷை, அதை உணர்ந்து கொண்டு அங்கேயே நிற்போமானால் உன் குடும்பம் ஸ்திரமாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஸ்திரமாக இருப்பார்கள், உன் சிங்காசனம் ஸ்திரப்பட்டு இருக்கும். அது கர்த்தருடைய கிருபையினால் நடக்கும். அல்லேலூயா. ஆகியினாலே சிட்சிக்கப்படும் பொழுதும் கடிந்து கொள்ளப்படும் பொழுதும் நாம் கோபப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையை ரொம்ப நேசிக்கிறானோ, தன் மக்களை ரொம்ப நேசிக்கிறானோ, அவன் கொஞ்சம் கடினமாக தான் நடந்து கொள்ளுவான். மற்றவங்கெல்லாம் தடவி கொடுக்கலாம், சும்மா அது உற்சாகப்படுத்தி நரகத்துக்கு அனுப்புறது. பிரதர், சிஸ்டர், மாமா, அத்தை, அது நடிப்பு, அது உன்னை நரகத்துக்கு அனுப்புகிற வேஷம். மக்களை புரிந்துகொள். உன்னை நேசிக்கிறவன் சிட்சிப்பான். ஏன்னா நீ அழிஞ்சு போகக்கூடாது, உன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. இந்த அப்படியே நடிக்கிறாங்க பாருங்க, அவங்க உங்கள் ஆத்மாவுக்கு வேட்டு வைக்கிறாங்க, குடும்ப நாசமாக போயிடும். ஜாக்கிரதை. அவனுங்களுக்கு தேவை ஒரு 10 பேர் 10 ரூபா, அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஆத்மாவின் மேலே கரிசனை உள்ள ஒருவன், அவன் கர்த்தரை போல உங்களை நேசிப்பானா, இயேசுவை மாதிரி உங்களை நேசிப்பானா, இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு சிட்சிக்கிறது போல அவன் தன் ஆத்துமாக்களை சபையில் வைத்திருக்கிறவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளுவான், சிட்சிப்பான், திட்டுவான், வேதனைப்படுத்துவான். ஏன்னா உங்கள் ஆத்துமா சீர்கெட்டு போகக்கூடாது, அது திரும்பவும் நித்திய ஜீவனுக்கு வரணும். அப்படி அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிருபை நிலைத்திருக்கும். இப்படியாக நிறைய காரியம் உண்டு மக்களே. ஆகையினால இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், இந்த கிருபையை பிடித்து கொள்ளுங்கள், கிருபாசனத்தை விட்டு போகாதிருங்கள், தாழ்மையாயிருங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் சிங்காசனத்தை, உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கையும் ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருடைய கிருபை உங்களை அழிவு நின்று ரட்சிக்கும். அது ஜலப்பிரளயமோ, அக்கினியோ, கந்தகமோ, ஆக்சிடென்டோ, துஷ்டமிருகங்களோ, துஷ்ட மனிதர்களோ, சத்துருக்களோ, எல்லாரின் கைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கும். அவருடைய கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு கொண்டு வரும். கடைசி அந்த கிருபை உங்களை நித்திய ஜீவனில் சேர்க்கும். அல்லேலூயா. ஆகையினால கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையை பிடித்து கொள்ளுங்கள், காலைதோறும் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஐஸ்வர்யமாக்குவார், சிங்காசனத்திலே உயர்த்துவார். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். சத்துருக்களின் கைகளினின்றும், சாத்தானின் சத்துருக்கு பிசாசுகளின் கைகளினின்றும், துஷ்ட இயற்கையின் அழிவுகளின் கையினின்றும் காத்து ரட்சிப்பார். ஏனென்றால் அவருடைய கிருபை எல்லாவற்றையும் விட பெரியது. சிட்சிக்கும் போதும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கிருபாசனத்தண்டையில் அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து பெருகுவதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.